Good morning all, welcome. Good morning. இன்னைக்கு Krebs cycle, Krebs cycle or Kelvin cycle plus electron transport chain compulsory முடிச்சிடலாம். So இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து aerobic respiration. Welcome all, good morning. Welcome, good morning. Aerobic respiration. Okay. Aerobic respiration na oxygen compulsory வேணும். Glycolysis வந்து எல்லா ஆர்கானிசத்துலையும் நடக்கும், சைட்டோபிளாசத்திலும் நடக்கும். Anaerobic, aerobic respiration எல்லாத்துக்கும் காமனான ஒரு சைக்கிள் என்னன்னா glycolysis. இப்போ நம்ம பார்க்கறது aerobic respiration. For aerobic respiration to takes place within the mitochondria, அப்போ aerobic respiration எங்க நடக்குது? இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். மைட்டோகாண்ட்ரியால நடக்குது aerobic respiration or cellular respiration. மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. The final product of glycolysis ஓட final product யாரு? Pyruvic acid. Pyruvic acid தான் pyruvate, மறந்துடாதீங்க. Glycolysis ஓட final product pyruvate is transported from cytoplasm to mitochondria. So மைட்டோகாண்ட்ரியால aerobic respiration நடக்கணும்னா glycolysis ஓட final product ஆன pyruvate மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். சைட்டோபிளாசத்துல இருந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். The crucial events in aerobic respiration என்னென்ன? First, complete oxidation of pyruvic acid by stepwise removal of all the hydrogen atoms, leaving 3 molecules of carbon dioxide. So நம்ம வந்து pyruvic acid or pyruvate கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் பண்ணணும். கம்ப்ளீட் ஆக்சிடைஸ் பண்றதுன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸையும் நீங்க ரிமூவ் பண்ணிடணும் எக்ஸப்ட் அந்த கார்பன் டை ஆக்சைடு. ஓகே. The passing on the electrons removed as part of the hydrogen atoms to molecular oxygen with simultaneous synthesis of ATP. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. லீவிங் 3 molecule of carbon dioxide அப்படிங்கிறது என்னன்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். கார்பன் டை ஆக்சைடை விட்டுருவாங்க. பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன் காம்பவுண்ட், பைருவிக் ஆசிட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், அதுல இருந்து 3 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை திருப்பி யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ அந்த பைருவிக் ஆசிட்ல இருந்து ரிலீஸ் ஆன அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸும் ரிலீஸ் ஆகியிருக்கும், புரோட்டான்ஸ் ரிலீஸ் ஆனா எலக்ட்ரான்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மாலிகுலார் ஆக்சிஜனுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஏடிபி சிந்தசிஸ் பண்றாங்க அதே சமயத்துல. இதுல மாலிகுலார் ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான்ஸ் வரும்போது புரோட்டான்ஸும் வரும்போது இங்க வாட்டர் கடைசியா ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜனோட சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் புரோட்டான்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ATP synthesis ஆக போகுது. இதுதான் இதுல படிக்க போறோம். ஓகே. What is interesting to note is that the first process takes place in the matrix of mitochondria while the second process located on inner membrane of the mitochondria. இங்க என்ன சொல்றாங்க, ரெஸ்பிரேஷன்ல ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்கிறத 2 ப்ராசஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மேட்ரிக்ஸ் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவில் நடக்குது, செகண்ட் ப்ராசஸ் வந்து இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்குது. சரி, என்ன சார் மேட்ரிக்ஸ் அண்ட் inner membrane of mitochondria? மைட்டோகாண்ட்ரியா டயக்ராம் இப்படி வரைஞ்சோம்னா இன்னர் மெம்பரேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்ஃபோல்டிங்ஸோட இருக்கும் இந்த மாதிரி. ஓகே, திஸ் இஸ் இன்னர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன். சரி, நடுவுல இருக்கிறது மேட்ரிக்ஸ். இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் இந்த மேட்ரிக்ஸ்ல நடக்கும். இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்கும். செகண்ட் ப்ராசஸ் இந்த மெம்பரேன்ல நடக்கும். இந்த இன்ஃபோல்டிங்ஸோட பாத்தீங்களா, இந்த இன்ஃபோல்டிங்ஸ்க்கு பேரு கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபோல்டிங்ஸ் இருக்கிற ஏரியால நமக்கு செகண்ட் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ தட் மீனிங் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே. pyruvic acid தான், which is formed by glycolytic catabolism. glycolytic அப்படின்னா glycolysis தான். glycolysis ஏன் கெட்டபாலிசம்னு சொல்றாங்க, பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். 6 கார்பன் காம்பவுண்ட் வந்து 3 கார்பன் காம்பவுண்டா பிரேக் ஆகுது. பிரேக் ஆனா அதுக்கு பேரு கெட்டபாலிசம். ஸோ கிளைகோலிசிஸ்ங்கிறது கெட்டபாலிசம். ஓகேங்களா, கிளைகோலிட்டிக் கெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இன் த சைட்டோசால். சைட்டோசால் அப்படின்னா சைட்டோபிளாசம் தான். சைட்டோசால் அப்படின்னா சைட்டோபிளாசம் தான்.
இவங்க என்னென்ன நேம் கொடுக்குறாங்க பாருங்க, மாத்தி மாத்தி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். கிளைகோலைட்டிக் அப்படின்னா கிளைகோலிசிஸ், கிளைகாலிசிஸ் கெட்டபாலிசம்னா பிரேக் டவுன் ப்ராசஸ், breakdown of carbohydrates. அத குளுக்கோஸ் breakdown ஆகி பைருவிக் ஆசிட் வந்துச்சு. எங்க நடந்துச்சு? சைட்டோபிளாஸ்ம்ல நடந்துச்சு. இது கிளைகாலிசிஸ் சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் அந்த பைருவிக் ஆசிட் என்ன ஆகுது? enters mitochondrial matrix, undergoes oxidative decarboxylation by complex set of reaction catalyzed by பைருவிக் டீஹைட்ரோஜினேஸ். இப்ப என்ன சொல்றாங்க? கிரப் சைக்கிளுக்கு முன்னாடி பைருவிக் ஆசிட் வந்து ஆக்சிடேட்டிவ்லி டீகார்பாக்சிலேட்டட் அப்படிங்கிறாங்க. ஆக்சிடேட்டிவ்னா என்ன? removal of hydrogen நடக்கிறது ஆக்சிடேட்டிவ். ஓகே, டீகார்பாக்சிலேஷன் என்ன? டீகார்பாக்சிலேஷன் டீனா என்ன? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிடேஷன் நடக்கும்போது ரெண்டு விஷயங்க. ஒன்னு அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்குதுன்னு சொல்லலாம், ஆக்சிடேஷன். இல்லைன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதான் இங்க நான் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் எழுதியிருக்கேன். ஆக்சிடேட்டிவ். டீகார்பாக்சிலேஷனா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு நடக்குது. தி ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்ட் பை பைருவிக் டீஹைட்ரோஜினேஸ். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்குதுல ஆக்சிடேஷன்ல, அப்ப டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் வரும். requires the participation of several coenzymes. இதுக்கு நிறைய coenzymes தேவைப்படுது. coenzymes யாருன்னா NAD+, including அந்த coenzyme யாருன்னா NAD+ and coenzyme A. சரி, NAD நிறைய இடத்துல வருது. நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு. NAD யோட ஃபுல் ஃபார்ம், NAD யோட ஃபுல் ஃபார்ம் நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடுன்னு அர்த்தம். அது ஒரு கோஎன்சைம். அண்ட் உங்களுக்கு கோஎன்சைம் ஏ, இந்த ரெண்டு கோஎன்சைமும் இந்த ரியாக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு? ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட். ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் பைருவிக் ஆசிட் எங்க நடக்குது? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்குது. இது கிரப் சைக்கிள் இல்ல, கிரப் சைக்கிளுக்கு முன்னாடி ஸ்டெப். பைருவேட் which is formed by ஓகே, இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்ப பாருங்க, பைருவிக் ஆசிட் தான் பைருவேட். கோஎன்சைம் ஏ ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் கோஏ, NAD+. இந்த கோஎன்சைம்ஸோட ஹெல்ப்னால பைருவிக் ஆசிட் ஆர் பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் என்சைமோட ஹெல்ப்னால மெக்னீசியம் 2+ அயான் தான் இந்த என்சைமை ஆக்டிவேட் பண்றான். அசிட்டைல் கோஏ கார்பன் டை ஆக்சைடு NADH ஃபார்ம் பண்ணுது. இந்த இடத்துல இது பேலன்ஸ் பண்ணாத ஈக்குவேஷனா இருக்கு. கிளைகாலிசிஸ்ல எத்தனை பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனிச்சு? 2. அப்ப 2 பைருவிக் ஆசிட், 2 கோஎன்சைம் ஏ, 2 NAD, 2 அசிட்டைல் கோஏ, 2 கார்பன் டை ஆக்சைடு, 2 NADH+H+ வாங்கலாம், மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 பைருவிக் ஆசிட் வந்துச்சு. அப்ப எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. பைருவிக் ஆசிட் இஸ் ஏ 3 கார்பன் காம்பவுண்ட். ஒரு பைருவிக் ஆசிட்ல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்துருச்சு. அப்ப அசிட்டைல் கோஎன்சைம் ஏ இஸ் ஏ 2 கார்பன் காம்பவுண்ட். என்டையர் ரெஸ்பிரேஷன்லயும் 2 கார்பன் காம்பவுண்ட் யாருப்பா அப்படின்னு கேட்டா அசிட்டைல் கோஏ மட்டும்தான். என்டையர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்லயும் 2 கார்பன் காம்பவுண்ட் யாருன்னு கேட்டா அசிட்டைல் கோஏ மட்டும்தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறந்துடக்கூடாது. ஓகே, during this process 2 molecules of NADH. இந்த புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் 2 moleculesனு? நீங்க ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா NADH+H+ ஒரு மாலிக்யூல் தான் இருக்கும். ஆனா இங்க 2 moleculeனு கொடுத்திருக்காங்க. ஏ கிளைகாலிசிஸோட எண்ட் ப்ராடக்ட் 2 molecules of pyruvic acid. அப்ப ரெண்டு தான நடக்கும். அதனால are produced from the metabolism of 2 molecules of pyruvic acid. 2 molecules of pyruvic acid produced from 1 glucose molecule during glycolysis. So இதற்கான explanation நம்ம கொடுத்துட்டோம். Next, the acetyl CoA then enters cyclic pathway. Acetyl coenzyme A இருக்கு இல்லைங்களா, இது cyclic pathwayல enter ஆகுது. அது ஒரு 2 carbon compound, மறந்துடக்கூடாது. அந்த சைக்ளிக் பாத்வேக்கு பேரு ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அதனால இது வந்து TCA சைக்கிள் அப்படிம்பாங்க. ட்ரை கார்பாக்சிலிக், சி ஆசிட், ஏ TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. மோர் காமன்லி கால்டு கிரப் சைக்கிள். ஏன் கிரப் கண்டுபிடிச்சதுனால கிரப் சைக்கிள். ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் ஹான்ஸ் கிரப்ஸ் ஹூ ஃபர்ஸ்ட் எலுசிடேட்டட் இட்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நல்லா கவனிங்க, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் கிரப் சைக்கிள்.
இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். நமக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இங்க நோட் பண்ணிக்கோங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஏன்பா இதுக்கு பேரு சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் வந்து சிட்ரிக் ஆசிடா இருக்கும். சரி, சிட்ரிக் ஆசிட் வந்துச்சு, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். கிரப் கண்டுபிடிச்சாரு, கிரப் சைக்கிள். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட்? COOH, COOH, COOH. இதுதான் ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட். இதுல 3 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும். சிட்ரிக் ஆசிட் இஸ் a 6 கார்பன் காம்பவுண்ட். சிட்ரிக் ஆசிட்ல 6 கார்பன் இருக்கு, 3 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. 3 கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட்ங்கிறதுனால இதுக்கு பேரு ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு வச்சாங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டு விஷயம், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள்னு பேர் வச்சதுக்கும் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள்னு பேர் வச்சதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் இஸ் a ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ TCA சைக்கிள், ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேரே சிட்ரிக் ஆசிட், ஸோ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். கண்டுபிடிச்சவர் அடால்ஃப் ஹான்ஸ் கிரப், ஸோ கிரப் சைக்கிள். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள், TCA சைக்கிள். அதான் இப்போ கிரப் சைக்கிள் படிக்க போறோம். The TCA cycle starts with condensation of acetyl group. Acetyl CoA தான் acetyl groupனு சொல்றாங்க. இந்த acetyl CoA சொல்றாங்க. With oxaloacetic acid and water to yield citric acid. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கறத இங்க ஒண்ணுன்னு போட்டு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் அசிட்டைல் கோஏவும் ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடும் கம்பைன்ட் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர். கம்பைன்ட் ஆகுது, கண்டென்சேஷன் ஆகுதுன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது, கம்பைன்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கண்டென்சேஷன்னா ரெண்டும் மிக்ஸ் அப் ஆகுது. ஓகே, the reaction is catalyzed by the enzyme citrate synthase and a molecule of coenzyme is released. இப்போ நல்லா பாத்தீங்கன்னா இந்த சைக்கிள் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து oxidative decarboxylation of pyruvic acid. Oxidative decarboxylation of pyruvic acid னா என்ன, எங்க படிச்சோம்? இந்த இதுல படிச்சீங்க இல்லையா? இந்த ஈக்குவேஷன் தான். இந்த ஈக்குவேஷன் தான் ஆக்சிடேட்டிவ் decarboxylation of pyruvic acid. இங்க பாருங்க, pyruvic acid, coenzyme A, NAD+. இந்த மூணு எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க டயக்ராம்ல. pyruvic acid, coenzyme A உள்ள போகுது, NAD+ உள்ள போகுது. சரி, அதுக்கப்புறம் பாருங்க, அசிட்டைல் கோஏ, கார்பன் டை ஆக்சைடு, NADH ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா பாத்துக்கோங்க, அசிட்டைல் கோஏ, கார்பன் டை ஆக்சைடு, NADH மூணும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் இங்க இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இப்போ கிரப் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அசிடைல் கோஎன்சைம் ஏ ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடோட கம்பைன்ட் ஆகுது, அதாவது கண்டென்ஸ் ஆகி சிட்ரிக் ஆசிட் வருது. அசிடைல் கோஎன்சைம் ஏ இஸ் a 2 கார்பன் காம்பவுண்ட், அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 கார்பன் காம்பவுண்ட். ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் இஸ் a 4 கார்பன் காம்பவுண்ட். கிரப் சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆர் TCA சைக்கிளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அசிடைல் கோஎன்சைம் ஏ ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் கண்டென்ஸ் ஆகி சிட்ரிக் ஆசிட் அப்படிங்கிற 6 கார்பன் காம்பவுண்ட் வருது. இங்க சிட்ரிக் சிந்தேஸ், சிட்ரிக் ஆர் சிட்ரேட் சிந்தேஸ் அப்படிங்கிற என்சைம் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? சரி, ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட், வாட்டர் அண்ட் சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுது சிட்ரேட் சிந்தேஸ் என்சைம். சிட்ரிக் சிந்தேஸ் இல்ல, சிட்ரேட் சிந்தேஸ். சிட்ரிக் ஆசிடோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிட்ரேட். and a molecule of coenzyme is released. இந்த அசிடைல் கோஎன்சைம் ஏல இருக்கு இல்லையா, அசிடைல் கோஎன்சைம் ஏ, இந்த கோஎன்சைம் ஏ வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இப்போ சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் என்ன ஆக போகுது நல்லா பாருங்க. சிட்ரிக் ஆசிட்ல 6 கார்பன் இருக்குதுங்க, மறந்துடாதீங்க. The reaction is okay. It is followed by 2 successive steps of decarboxylation leading to the formation of alpha ketoglutarate acid, and then succinyl CoA. ரெண்டு ஸ்டெப் கொடுத்துட்டாங்க, 2 successive step கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 6 கார்பன் காம்பவுண்ட்ல இருந்து இந்த இடத்துல நீங்க ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்ன தெரியுமா? It is followed by 2 successive steps of decarboxylation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 successive ஸ்டெப்ல 2 டீகார்பாக்சிலேஷன் நடந்தா எத்தனை கார்பன் ரிலீஸ் ஆகும்? 2 கார்பன் ரிலீஸ் ஆயிடும். அப்போ சிட்ரிக் ஆசிட் 6 கார்பன் காம்பவுண்ட், 2 கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கீட்டோ குளூட்டரிக் ஆசிட் 4 கார்பனா அப்படிங்கிற டவுட் வரும். இல்ல, இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்குங்க, சக்சசிவ் 2 சக்சசிவ் ஸ்டெப், 2 அடுத்தடுத்த ஸ்டெப்ல 2 டீகார்பாக்சிலேஷன் நடக்குது.
ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரே ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுன்னா 6 கார்பன் சிட்ரிக் ஆசிட்ல ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகும்போது ஆல்பா கிளீட்டோகுளூட்டாரிக் ஆசிட் 5 கார்பன் காம்பவுண்டா இருக்கும். என்டையர் கிரப் சைக்கிள்ல, என்டையர் டிசிஏ சைக்கிள்ல, என்டையர் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல 2 கார்பன் காம்பவுண்ட்னா அசிட்டைல் கோயே, 5 கார்பன் காம்பவுண்ட்னா ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிட். இது மட்டும் தான். இவங்கலாம் எக்ஸ்க்ளூசிவ், ஒருத்தர் தான் இருப்பாங்க. அசிட்டைல் கோயே இஸ் அலோன் 2 carbon compound. Alpha ketoglutaric acid alone is a 5 carbon compound. தனி ஆளுங்களா இருக்கவங்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப இன்னொரு கார்பாக்சிலேஷன் நடக்குது, டீகார்பாக்சிலேஷன். இன்னொரு டீகார்பாக்சிலேஷன் நடக்குது. ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிட் இஸ் a 5 carbon compound. அதுல இருந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சுன்னா சக்சினைல் கோயே 4 கார்பன் காம்பவுண்ட். சக்சினைல் கோயே 4 கார்பன் காம்பவுண்ட். இதோட குளுக்கோஸ்ல இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடும் போயிடுச்சு. அவ்வளவுதான். குளுக்கோஸ்ல இருக்க குளுக்கோஸ்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு பூரா போயிடுச்சு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. குளுக்கோஸ் என்னாச்சு? 2 மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிடா வந்துச்சு. குளுக்கோஸோட ஃபார்முலா C6H12O6. ஓகே, இதுல ஒரு பைருவிக் ஆசிட்ல 3 கார்பன் இருக்கும், 2 பைருவிக் ஆசிட்னா 6 கார்பன் இருக்கும். அப்போ குளுக்கோஸ்ல இருக்க கார்பன் எங்கேயும் போகல, 3 கார்பன் 2 பைருவிக் ஆசிடா பிரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ 2 பைருவிக் ஆசிட்ல ஒரு பைருவிக் ஆசிட் மட்டும் என்னன்னு பாருங்க. 3 கார்பனுக்கு என்ன ஆகுதோ அதே தான் இன்னொரு பைருவிக் ஆசிட்க்கும் மாறும். அப்படி அதே தான் நடக்கும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பைருவிக் ஆசிட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு. அப்ப பைருவிக் ஆசிட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட். ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடுச்சு, அட்மாஸ்பியருக்கு பிரேக் டவுன் ஆகி வெளியே போயிடுச்சு. ஒரு கார்பன் டை ஆக்சைடு லாஸ்ட். இப்ப 2 கார்பனா மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, நல்ல ஞாபகம் வச்சுங்க. 2வது கார்பன் டை ஆக்சைடு இங்க போயிடுச்சு, 3வது கார்பன் டை ஆக்சைடு இங்க போயிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் போயிடுச்சு. ஒரு பைருவிக் ஆசிட்க்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இன்னொரு பைருவிக் ஆசிட்க்கும் இதே மாதிரி நடக்கும். அப்போ குளுக்கோஸ்ல இருக்க கார்பன் டை ஆக்சைடு பூரா அசிட்டைல் கோஎன்சைமா மாறும்போது போயிடுச்சு. அசிட்டைல் கோஎன்சைமே சிட்ரிக் ஆசிடா மாறும்போது ஒங்கேயும் போல, பட் சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிடா மாறும்போது போயிடுச்சு. அண்ட் தென் ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிட்ல இருந்து சக்சினைல் கோஏவா மாறும்போதும் போயிடுச்சு. அந்த ஸ்டெப் இங்க ரெப்ரசென்ட் பண்ணல. சக்சினைல் கோயே இடையில வரும், சக்சினைல் கோயே இந்த இடத்துல வரும். சோ 3 கார்பாக்சிலேஷன், 3 டீகார்பாக்சிலேஷன், 3 டீகார்பாக்சிலேஷன். ஒரு பைருவிக் ஆசிட்ல இருந்து அசிட்டைல் கோயே வரும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு. தென் சிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிட் வரும்போது ஒரு கார்பன் போயிடுச்சு. ஆல்பா கீட்டோகுளூட்டாரிக் ஆசிட்ல இருந்து சக்சினைல் கோயே வரும்போது ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு. பைருவிக் ஆசிட்ல இருந்து 3 கார்பன் டை ஆக்சைடு போயிடுச்சு. இன்னொரு பைருவிக் ஆசிட்ல இருந்து இதே மாதிரி போயிடுச்சு. குளுக்கோஸ் இப்போ காணா போயிடுச்சு. எப்படி குளுக்கோஸ் கம்ப்ளீட் பிரேக் டவுன் ஆயிருக்கு, கம்ப்ளீட்டா கெட்டபலைஸ் ஆகி இருக்கு இன் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? குளுக்கோஸ்ல இருக்க எல்லா கார்பனுக்கும் வரவு செலவு வச்சாச்சு, செலவாகி போச்சு. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். In the remaining steps of citric acid cycle, succinyl CoA is oxidized to OAA. திருப்பியும் இந்த ஆக்சிலோஸ்டிக் ஆசிடா வரணும், திருப்பியும் ரீஜெனரேட் ஆகி வரணும். OAA allowing the cycle to continue. So இந்த சைக்கிள் திருப்பி கண்டினியூ ஆகணும்னா சக்சினைல் கோயே ஆக்சிடைஸ் ஆகி OAA வரணும். சக்சினைல் கோயே ஆக்சிடைஸ் ஆகி இருக்கு, பாத்துக்குங்க. During the conversion of succinyl CoA to succinic acid, a molecule of GTP is synthesized. This is substrate level phosphorylation. இந்த இடத்துல substrate level phosphorylation என்ன? நல்லா பாருங்க. இந்த இடத்துல succinyl CoA அவங்க காமிக்கல, சக்சினைல் கோயில இருந்து சக்சினிக் ஆசிட் வரும்போது இது ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் தான். சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஜிடிபி ஃபார்ம் ஆனிச்சு. இந்த ஜிடிபி என்ன ஆகும்னா ஏடிபியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். ஜிடிபி குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் திருப்பியும் ஏடிபியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி எனர்ஜி கரன்சியா மாறிடும். இந்த இடத்துல ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட் வரும்போது, சக்சினைல் கோயில இருந்து சக்சினிக் ஆசிட் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட் வரும்போது, சப்ஸ்ட்ரேட்னா என்னங்க? சப்ஸ்ட்ரேட்னா ஒரு ஈக்குவேஷன்ல லெஃப்ட் சைட்ல எழுதுறவன் சப்ஸ்ட்ரேட், ரைட் சைட்ல எழுதுறவன் ப்ராடக்ட். ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு சப்ஸ்ட்ரேட் வருதுன்னு சொல்றேனே, ஏன்? இங்க பாருங்க, சக்சினைல் கோயே சப்ஸ்ட்ரேட்னா சக்சினிக் ஆசிட் ப்ராடக்ட். சக்சினிக் ஆசிட் திருப்பி சப்ஸ்ட்ரேட்டா மாறி மேலிக் ஆசிட் அப்படிங்கிற ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ப்ராடக்ட் வருதுன்னு சொல்லலாம். திருப்பி இந்த ப்ராடக்ட் திருப்பி சைக்கிளிக் வேல நடந்துட்டு தானே இருக்கு, திருப்பி சப்ஸ்ட்ரேட்டா மாறிடும். ஓகே, ஸோ
சக்சினில் கோயே அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட்ல இருந்து சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது இந்த சக்சினில் கோயில இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜி பாஸ்பேட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஜிடிபி ஃபார்ம் ஆகிறதுனால சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். அப்ப 3 பாஸ்பாரிலேஷன் இருக்கு. ஒன்னு போட்டோ பாஸ்பாரிலேஷன். போட்டோ பாஸ்பாரிலேஷன் எந்த ஆர்கனல்ல நடக்கும்? குளோரோபிளாஸ்ட்ல. எப்ப நடக்கும்? போட்டோனா லைட். போட்டோசிந்தசிஸ் அப்போ போட்டோ பாஸ்பாரிலேஷன் நடக்கும். ஏடிபி ஃபார்ம் ஆகிறது. பாஸ்பாரிலேஷன் அப்படின்னாலே ஏடிபி ஃபார்ம் ஆகிறது தான். ரெண்டாவது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை யூஸ் பண்ணி ஏடிபி ஃபார்ம் ஆனா அதுக்கு பேரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். எங்க நடக்குது? கிளைகாலிசிஸ்ல நடக்குது சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன். அண்ட் இங்க கிரப் சைக்கிள்ல ஒரு சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல அது படிப்போம். அது படிக்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, 3 பாஸ்பாரிலேஷன் தான். In a coupled reaction, GTP is converted to GDP with the simultaneous synthesis of ATP from ADP. So GTP என்னாவும் திருப்பி GDP மாறிட்டு ADP ATP மாத்தி விட்டுரும். GTP ல இருந்து ATP கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்துருச்சு, மறக்காதீங்க. Also, there are 3 points in the cycle where NAD plus is reduced to NADH plus H plus, and 1 point where FADH plus is reduced to FADH2. இந்த இடத்துல பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 points NADH2 ஃபார்ம் ஆயிருக்கு, 1 பாயிண்ட்ல FADH2 ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ கிரப் சைக்கிள்ல நல்லா கவனிங்க, இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2, and this is பாயிண்ட் நம்பர் 3. 3 பாயிண்ட்ஸ்ல NADH2 ஃபார்ம் ஆயிருக்குன்னா கிரப் சைக்கிள்ல 3 NADH2 ஃபார்ம் ஆகுது ஒரு கிரப் சைக்கிளுக்கு. சரி, 1 பாயிண்ட் இங்க பாருங்க, சக்சினிக் ஆசிட்ல இருந்து மேலிக் ஆசிட் வரும்போது ஒரே ஒரு பாயிண்ட்ல ஒரு FADH2 ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் அவங்க அங்க சொல்றாங்க. ஓகே, the continued oxidation of acetyl CoA via TCA cycle requires the continued replenishment of oxaloacetic acid. So இந்த oxaloacetic acid திருப்பி ஃபார்ம் ஆனாதான் acetyl CoA என்சைமே திருப்பி இந்த சைக்கிள்குள்ள என்டர் ஆகும். The first member of the cycle யாரு அப்படின்னா oxaloacetic acid. Okay. In addition, it also requires regeneration of NAD plus FAD plus from NADH and FADH2 respectively. So இந்த NADH ஃபார்ம் ஆச்சு இல்லையா, இதுல இருந்து NAD திருப்பி ஃபார்ம் ஆகணும், FADH2 ல இருந்து FAD ஃபார்ம் ஆயிடணும். So the summary equation for the phase of respiration may be written as follows. இங்க பாருங்க, பைருவிக் ஆசிட் 4 NAD plus 1 FAD plus 2 வாட்டர் ADP plus இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து 3 மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஒரு பைருவிக் ஆசிட்ல இருந்து, பைருவிக் ஆசிட் இஸ் 3 கார்பன் காம்பவுண்ட், அந்த 3 கார்பன் டை ஆக்சைடுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. 4 NADH, 4 புரோட்டான், FADH2, ATP எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல தெளிவா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? சார் 3 பாயிண்ட்ல NADH ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னீங்க. NADH. நாலாவது NADH எங்க இருக்கு? இங்க இருக்கு. அவன் பைருவிக் ஆசிட் தான் எடுத்து சொல்றான். இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்றான்? பைருவிக் ஆசிட்ல இருந்து இந்த சைக்கிளையும் சேர்த்து சொல்றான். சோ இங்க ஒரு NADH, இங்க ஒரு NADH, இங்க ஒரு NADH, இங்க ஒரு NADH, அதான் 4 NADH. அண்ட் FADH ஒரு பாயிண்ட்ல வந்திருக்கு. சோ இதுதான் ஓவரால் ஈக்குவேஷனா இவங்க கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, இங்க ஒரு ATP ஃபார்ம் ஆயிருக்குன்னு படிச்சோம், அதான் அந்த ATP. ஓகேங்களா? இந்த ATP. ஓகே, நெக்ஸ்ட் we have till now seen the glucose has been broken down to release carbon dioxide, and 8 molecules of NADH plus 2 molecules of FADH have been synthesized besides just 2 molecules of ATP. So besides na adu ATP 2 molecule vandirukku, adu kuda 4 NADH 8 FADH 2 NADH la கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 4 NADH 2 FADH 2 ATP தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, TCA சைக்கிள்ல. You may be wondering why we have discussing respiration at all. Neither oxygen has come into the picture nor the promised large number of ATP has yet been synthesized. ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா லார்ஜ் நம்பர் ஆஃப் ATP இன்னும் சிந்தசிஸ் ஆகலையே, அது என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. Also, what is the role of oxygen involve ஆகல, neither oxygen சொல்லிட்டாங்க, neither oxygen
nor ATP nor the promised large number of ATP. ரெண்டுமே இன்னும் படிக்கவே இல்லையே, இன்னும் ஆக்சிஜன் எங்கேயும் பார்க்கல, ஏடிபி நிறைய இன்னும் ப்ரொடியூஸ் ஆகல. Also, what is the role of NADH and FADH2? That is synthesized. Let us now understand the role of oxygen in respiration and how ATP is synthesized. அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன்ல படிக்க போறோம். இந்த இடத்துல திருப்பி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். சார் திடீர்னு 8 molecules of NADPH அப்படி சொல்றீங்க, திடீர்னு 2 molecules of FADH சொல்றீங்க, திடீர்னு 2 molecules of ATP சொல்றீங்க. பட் இங்க வந்து என்ன நடந்துச்சு, 4 molecules of NADH இருக்கு, எல்லாத்தையும் erase பண்ணிடலாம். 4 molecules of NADH இருக்கு, 1 molecule of FADH இருக்கு, and 1 molecule of ATP இருக்கு. நீங்க ஏன் வந்து எல்லாத்தையும் 4 2 2ன்னு சொல்றீங்க? ஒரு பைருவிக் ஆசிட்க்கு 1 2 3 4 NADH ஃபார்ம் ஆயிருக்கு. 2 பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆனா எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணா 8 NADH வந்துரும். 8 NADH வந்துரும். சரி, அதே போல 2 பைருவிக் ஆசிட்க்கு 2 FADH வந்துரும். ஒரு பைருவிக் ஆசிட்க்கு ஒரு FADனா 2 பைருவிக் ஆசிட், ஒரு குளுக்கோஸ்ல இருந்து 2 பைருவிக் ஆசிட் வருங்க. இவங்க ஒரு பைருவிக் ஆசிட்க்கு தான் காமிச்சிருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 FADH2 2 FADH2, அங்க ஒரு ATPனா 2 ATP. இததான் அவங்க வந்து தியரிட்டிக்கலா கொடுத்திருப்பாங்க. 8 NADH2 2 FADH2 2 ATP ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனா ஆக்சிஜன் எங்க யூட்டிலைஸ் ஆனிச்சு? நிறைய ஏடிபி எங்க ப்ரொடியூஸ் ஆனிச்சு? ஜஸ்ட் 2 ஏடிபி தானே ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எக்கச்சக்க ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகணுமே. அதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல படிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. இப்போ நெக்ஸ்ட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அண்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். ஓகே, ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், தேர்ட் பாஸ்போரிலேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாஸ்போரிலேஷன் போட்டோபாஸ்போரிலேஷன், non-cyclic electron transport chain, cyclic electron transport chain, chemiosmotic hypothesis எல்லாம் ATP எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் குளோரோபிளாஸ்ட்ல ஃபார்ம் ஆகிறதுனால அதுக்கு பேரு போட்டோபாஸ்போரிலேஷன். சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன், கிளைகாலிசிஸ்ல ATP ஃபார்ம் ஆனது, கிரப் சைக்கிள்ல ATP ஃபார்ம் ஆனது. ஏன்? அங்க வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட் வரும்போது ஃபார்ம் ஆன ATP சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன். இங்க ஆக்சிடேஷன் நடக்குது, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடக்கும்போது ரெஸ்பிரேஷன் அப்ப ப்ரொடியூஸ் ஆகிற ஏடிபிய ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படிமோ. The following steps in respiratory process are to release and utilize the energy stored in NADH, FADH. So நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, 8 NADH2 இங்க இருக்கிறாரு, 2 FADH2 இருக்கிறாரு எங்க கிரப் சைக்கிள்ல. ஓகே, this is accomplished when they are oxidized through the electron transport system. யாரு? NADH2வும் FADH2வும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வழியா ஆக்சிடைஸ் ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ATP நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் ஆர் பாஸ்ட் ஆன் டு ஆக்சிஜன் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் H2O. ஸோ NADH2 FADH2ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆக்சிஜனுக்கு போய் ஆக்சிஜனை வாட்டரா கன்வெர்ட் பண்ணி ஃபார்ம் பண்றாங்க. The metabolic pathway through which the electron passes from one carrier to another is called electron transport system. So இங்க electron carriers, chain of electron carriers இருக்காங்க, டயக்ராம் வச்சு பார்ப்போம். அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரானை NADH FADHல இருந்து கேரி பண்ணிக்கிட்டு போய் ஆக்சிஜனுக்கு போய் விட்டுறாங்க. அப்ப ஆக்சிஜன் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. And it is present in the inner mitochondrial membrane. Electron transport system, இது நீட் கொஸ்டின்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன்ல தான் எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருக்காங்க. எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் NADH produced in the mitochondrial matrix. NADH மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல தான் ஃபார்ம் ஆனிச்சு டியூரிங் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் ஆர், இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான். சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன? கிரப் சைக்கிள். கிரப் சைக்கிள்ல என்ன நடந்துச்சு? மேட்ரிக்ஸ் எங்க நடந்துச்சு? மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்குள்ள நடந்துச்சு. மேட்ரிக்ஸ்குள்ள அவங்க வந்து இந்த NADH ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ NADH இஸ் ஆக்சிடைஸ்ட் பை NADH டீஹைட்ரோஜினேஸ் என்சைம் காம்ப்ளெக்ஸ் 1. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க, காம்ப்ளெக்ஸ் 1 யாரு? NADH டீஹைட்ரோஜினேஸ் என்சைம், அவ்வளவுதான். NADH dehydrogenase enzyme is the complex 1. இங்க பாருங்க, NADH வந்து NAD ஆக்சிடைஸ் ஆகுது.
இங்க காம்ப்ளெக்ஸ் 1 NADH dehydrogenase enzyme தான் காம்ப்ளெக்ஸ் 1 இருக்காங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். And electrons are then transferred to ubiquinone located within the inner membrane. Ubiquinone also receives reducing equivalents via FADH2 complex 2 that is generated during oxidation of succinate in the citric acid cycle. இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் 1 NADH dehydrogenase NADH ஆக்சிடைஸ் பண்றாங்க. இங்க இருந்து எலக்ட்ரான் ஃபிளாவின் மோனோநியூக்ளியோடைட் அப்படி சொல்லுவாங்க, அதுக்கு வருது. அண்ட் ஃபெரஸ் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எலக்ட்ரான் கேரியர்ஸ். இந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் வழியா அந்த எலக்ட்ரான் எங்க வருதுன்னா இங்க பாருங்க 2 எலக்ட்ரான், பட் ஒன்ஸ் உள்ள என்ட்ரானதும் வெறும் எலக்ட்ரான் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வருது. எலக்ட்ரான்ஸ் அப்படியே வரும்போது இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, காம்ப்ளெக்ஸ் 2 உபிகுயினோலா மாறுது. உபிகுயினோன் UQங்கிறது உபிகுயினோன், அது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா உபிகுயினால் UQH2 உபிகுயினாலா மாறிடுது. இந்த உபிகுயினால் என்ன பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் 2ல இருந்தோம் இந்த இடத்துல பாருங்க சக்சினிக் ஆசிட் ஃபியூமெரிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும்போது அந்த காம்ப்ளெக்ஸ் 2 சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம் தான் காம்ப்ளெக்ஸ் 2 தெளிவா கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் 2 இஸ் சக்சினேட் டிஹைட்ரோஜினேஸ் என்சைம். காம்ப்ளெக்ஸ் 2 வந்து FAD ல இருந்து again ferrous sulfur காம்ப்ளெக்ஸ் தான். எலக்ட்ரான் கேரியர் வந்து அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ அங்க இருந்து திருப்பியும் இதே உபிகுயினாலா ரெடியூஸ் பண்ணுது. ரெடியூஸ் பண்ணுது, அதான் இங்க சொல்றாங்க. ஸோ FADH இங்கதான் FADH ஆக்சிடைஸ் ஆகுது. FADHம் உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் 2ல ஆக்சிடைஸ் ஆகி அதுக்கு ஈக்குவலண்டா ரெடியூசிங் ஈக்குவலன்ட்ங்கிறது புரோட்டானை ரிலீஸ் பண்ணுது. ஸோ சக்சினேட் உங்களுக்கு ஃபியூமரேட்டா ஆக்சிடைஸ் ஆகும்போது உங்களுக்கு ரிலீஸ் ஆன அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸை யூஸ் பண்ணி அவங்க இங்க எலக்ட்ரான்ஸ் கேரி பண்ணிட்டு போறாங்க. ஞாபகம் வச்சுங்க, இது வந்து கிரப் சைக்கிள்ங்க. சக்சினேட் ஃபியூமரேட்டா மாறுறது கிரப் சைக்கிள். கிரப் சைக்கிள்ல இருந்து வர அந்த ரெடியூசிங் ஈக்குவலன்ஸை யூஸ் பண்ணி தான் இங்க எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் நடக்குது காம்ப்ளெக்ஸ் 2ல. Okay, the reduced ubiquinol is then oxidized with the transfer of electrons to cytochrome C via cytochrome BC1. So cytochrome first cytochrome C1, அதுக்கப்புறம் ferrous sulfur complex வரும். first cytochrome B and then C1. cytochrome B, cytochrome C1, cytochrome B, cytochrome C1 வழியா சைட்டோக்ரோம் சிக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. பி C1 யாருக்கு வராங்கன்னா சைட்டோக்ரோம் சிக்கு வராங்க, பாத்துக்குங்க. Then oxidized with the transfer of electrons to cytochrome C. cytochrome C க்கு யாரு வழியா வராங்கன்னா சைட்டோக்ரோம் B C1 வழியா வராங்க. ஓகே, இங்க இத காம்ப்ளெக்ஸ் 3 சொல்றோம். சைட்டோக்ரோம் B C1 காம்ப்ளெக்ஸ் 3 அப்படி சொல்றோம், ஞாபகம் வச்சுக்கணும். Then cytochrome C is a small protein attached to the outer surface of the inner membrane. Inner membrane ஓட outer surfaceல இருக்கு. இந்த டயக்ராம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேங்க. Act as mobile carrier for the transfer of electrons between complex 3 and 4. இது நீட் கொஸ்டின்ல அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். யாரு சைட்டோக்ரோம் C எங்க அரேஞ்ச் ஆயிருக்காங்க கொஸ்டின்ல கேட்பாங்க. இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல. பாருங்க எப்படி வார்த்தைகளால விளையாடுறாங்க அப்படின்னு. மெம்பரேன், இன்னர் மெம்பரேனுக்கு ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு, அங்க சைட்டோக்ரோம் C இருக்கு. சைட்டோக்ரோம் C இஸ் எ மொபைல் கேரியர், மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணுவார், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போவார். மொபைல் கேரியர், ஞாபகம் வச்சுங்க. சைட்டோக்ரோம் C அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன்ல மொபைல் கேரியரா இருக்காரு. காம்ப்ளெக்ஸ் 4 refers to cytochrome C oxidase complex containing cytochrome A and A3. So complex 4 யாருன்னா cytochrome A and A3 தான் complex 4 and 2 copper centers. இது நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் 4ல 2 copper center இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 4ல 2 copper center இருக்கு. ஓகேங்களா? When electrons pass from one carrier to another via complex 1 to 4, 1ல இருந்து 2, 2 to 3, 3 to 4ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் they are coupled to ATP synthase. ATP syntheseங்கிறது
ATP synthesis நடக்கிற இடம் அதுதான் காம்ப்ளெக்ஸ் 5. காம்ப்ளெக்ஸ் 5 யாருன்னா ATP synthase NEET question. For the production of ATP from ADP and inorganic phosphate. ADP inorganic phosphate சேர்ந்து ATP ஃபார்ம் பண்றாங்க. The number of ATP molecule synthesis depends on the nature of the electron donor. Oxidation of one molecule of NADH gives rise to 3 ATPs, while one FADH2 gives 2 molecules of ATP. அது எப்படிங்கிறது இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Although the aerobic process of respiration takes place only in the presence of oxygen, the role of oxygen is limited to the terminal stage of the process. கடைசி ஸ்டேஜ் டெர்மினல் ஸ்டேஜ்ல தான் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து இதுதான் டெர்மினல் ஸ்டேஜ். ஆக்சிஜன் வந்து புரோட்டான் எலக்ட்ரானோட சேர்ந்து வாட்டரை ஃபார்ம் பண்ணுது, அவ்வளவுதான். எட் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் வைட்டல். ஆக்சிஜன் இல்லைன்னா இது நடக்காது. ஆக்சிஜன் கடைசியா தான் வரான், பட் ஸ்டில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வைட்டல்னா இம்பார்ட்டன்ட். Since it drives the whole process by removing the hydrogen from system. So step by step hydrogen remove பண்ணிக்கிட்டே வரதுக்கு உங்களுக்கு அந்த ரிமூவ் ஆன ஹைட்ரஜன் அக்செப்ட் பண்றது கடைசியா யாருன்னா ஆக்சிஜன் தான். அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சிஜன் ஆக்ட் அஸ் ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார். ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல ஹைட்ரஜன் அக்செப்டார் யாருன்னா ஆக்சிஜன் தான், டெர்மினல் oxygen. Okay. Unlike photophosphorylation, where it is light energy that is utilized for production of proton gradient required for photophosphorylation or phosphorylation in respiration. இப்போ பாஸ்பாரிலேஷன் போட்டோபாஸ்பாரிலேஷன்ல போட்டோசிந்தசிஸ்ல லைட் எனர்ஜி வந்து புரோட்டான் கிரேடியன்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் இன் ரெஸ்பிரேஷன் இட் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் யூட்டிலைஸ்ட் ஃபார் த சேம் ப்ராசஸ். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம்ல, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், இதுல இருந்து தான் புரோட்டான் கிரேடியன்ட் கிடைக்குது. இட் இஸ் ஃபார் திஸ் ரீசன் தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன்ல இருந்து வர புரோட்டான் கிரேடியன்ட் தான் ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ you have already studied about the mechanism of membrane linked ATP synthesis as explained in chemiosmotic hypothesis. Photosynthesis la படிச்சோம்லங்க, chemiosmotic hypothesis அதேதான். In the earlier chapter, இதுக்கு முன்னாடி chapter, as mentioned earlier, the energy released during the electron transport system is utilized in the synthesis of ATP with the help of ATP synthase enzyme. This complex consists of two major components, F1, F0. இதுல குளோரோபிளாஸ்ட்ல படிச்சது வந்து குளோரோபிளாஸ்ட்னு மென்ஷன் பண்றதுக்காக CF1, CF0 னு இருக்கும், C ப்ரீஃபிக்ஸ்ல இருக்கும், CF, CFனு இருக்கும். பட் இங்க வந்து வெறும் F0, F1 தான் இருக்கும். F0 மெம்பரேன்ல எம்பெடடா இருக்கு. இதுதான் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேன்ல எம்பெடடா இருக்கிறது F0. மேட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல ப்ரொட்ரூடா இருக்கிறது F1. இந்த F0, F1 காம்ப்ளெக்ஸை ATP சிந்தேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த F1 ஹெட் பீஸ் பெரிஃபரல்னா அவுட்டர்ல இருக்கிறது, பெரிஃபரல் மெம்பரேன் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் and contains the site for synthesis of ATP from ADP and inorganic phosphate. So இந்த F1 ல தான் ADP ல இருந்து ATP சிந்தசிஸ் பண்ற என்சைம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது क्वेश्चन கேட்பாங்க. ஓகே, so this complex consists of two major components, F1, F2. F1 head piece ல தான் peripheral membrane protein complex. protein complexனா என்சைம் உண்டாங்க, protein complex, and contain the site for synthesis of ATP from ADP inorganic phosphate. So F1 ல தான் இருக்கு, क्वेश्चनல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட் क्वेश्चन. F0 is an integral membrane protein complex that forms the channel through which proton cross the inner membrane. So இது வழியா தான் proton வந்து inner membrane cross பண்ணி வருவாங்க. Okay, the passage of proton through channel is coupled to the catalytic site of F1 component for the production of ATP. For each ATP produced, 4 protons pass through the F0 for the intermembrane space to the matrix down the electrochemical proton gradients. So இதுல என்ன சொல்றாங்க, F1 ங்கிறது peripheral membrane protein. இதுல தான் ADP ல இருந்து inorganic phosphate combined ஆகி ATP ப்ரொடியூஸ் ஆகிற புரோட்டீன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ATP சிந்தேஸ் என்சைம்லாம் இருக்கு. F0 அப்படிங்கிறது இன்டெக்ரல் புரோட்டீன், மெம்பரேன் புரோட்டீன். இன்டெக்ரல்னா மெம்பரேன்குள்ள புதஞ்சிருக்குன்னு அர்த்தம், பெரிஃபெரல்னா மெம்பரேனை விட்டு ப்ரொட்ரூட் ஆகி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதுல 4 புரோட்டான்ஸ் வரும்போது எவ்ரி 4 புரோட்டான்ஸ் தியரியில என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இது 2022 டெக்ஸ்ட் புக் தான் நம்ம எடுத்து வச்சு நடத்துறோம்.
4 புரோட்டான்ஸ் ஒவ்வொரு தடவையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா கடன்னு கவனிச்சுக்கலாம். NADH இருக்கு இல்லைங்களா, அது NADயா ஆக்சிடைஸ் ஆகும்போது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுது, புரோட்டானையும் ரிலீஸ் பண்ணிடுது. அப்போ இங்க காம்ப்ளெக்ஸ் 1 யாருன்னா NADH டிஹைட்ரோஜினேஸ். இங்க எலக்ட்ரான் கேரியரா இருக்கவன் FMN ஃபிளாவின் மோனோநியூக்ளியோடைட் அப்படி சொல்வோம். அண்ட் ஃபெரஸ் சல்ஃபர் அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் அப்படியே எலக்ட்ரான் உபிகுயினாலா மாத்திடுது. இப்போ இந்த உபிகுயினால் என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரான் உபிகுயினோனுக்கு வரும்போது இங்க இருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் பம்ப் பண்ணி விட்டுரும். சரி, அடுத்து உபிகுயினாலா மாறினப்போ அந்த எகைன் இந்த உபிகுயினால் என்ன பண்ணும், எகைன் ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை அப்சார்ப் பண்ணி இங்கே உள்ள விட்டுரும். இப்படியே வரும்போது எங்க சைட்டோக்ரோம் B/C1 காம்ப்ளெக்ஸ் 3க்கு வரும்போது காம்ப்ளெக்ஸ் 3 BC1 காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. சைட்டோக்ரோம் B சைட்டோக்ரோம் C காம்ப்ளெக்ஸ் 3 வழியா வரும்போது எகைன் ஒரு புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 4க்கு வரும்போது இந்த சைட்டோக்ரோம் C வழியா வரும்போது காம்ப்ளெக்ஸ் 4ல யார் இருக்கா, சைட்டோக்ரோம் A3 காம்ப்ளெக்ஸ் இருக்காங்க, 2 காப்பர் ரேடிக்கல் இருக்காங்க. எகைன் ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் பம்ப் பண்ணி விட்டுரும். சரி, இப்போ NADH முடிஞ்சிச்சு. இப்போ FADH. இப்போ NADH எத்தனை பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க ஒரு பேரை பம்ப் பண்ணி விட்டுச்சு, இங்க ஒரு பேர், 3 பேர் ஆஃப் புரோட்டானை NADH பம்ப் பண்ணி விட்டுருக்கு. இந்த இடத்துல திருப்பி சொல்றேன், NADH காம்ப்ளெக்ஸ் 1 வழியா அப்படியே ஆக்சிடைஸ் ஆகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுருச்சு. எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். எகைன் காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து இந்த 3க்கு வரும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் பம்ப் பண்ணி விட்டுருச்சு. 3ல இருந்து 4க்கு வரும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் பம்ப் பண்ணி விட்டுருச்சு. ஓகே, இப்போ கவனிங்க FADH. இவங்க இங்க FADH மென்ஷன் பண்ணல, பட் இங்கதான் FADயா ஆக்சிடைஸ் ஆகுறாரு. இங்க FAD வரும்போது இங்க FAD மட்டும் இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. FADHல இருந்து FAD வரும்போது சக்சினைட் ஃபியூமரேட், இது அந்த கிரப் சைக்கிள்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா, அப்போ அந்த ரெடியூசிங் இதெல்லாம் கொடுக்கும், ரேடிக்கல்லாம் கொடுக்கும். ஓகே, இப்போ FAD அயன் சல்ஃபர் காம்ப்ளெக்ஸ் வழியா ஆக்சிடைஸ் ஆகி போகும்போது எகைன் உபிகுயினால் வழியா போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விடும். சரி, அண்ட் தென் FADல வந்து FADHல இருந்து வந்த எலக்ட்ரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் 3ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 2 to 3, 3 to 4 வரும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுரும் FAD. அவ்வளவுதான். இங்க FADH வந்து காம்ப்ளெக்ஸ் 1 பைபாஸ் பண்ணிட்டாங்க. FADH வந்து காம்ப்ளெக்ஸ் 1 பைபாஸ் பண்ணிட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் 1க்கும் FADHக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நல்லா கவனிங்க, எவ்ரி பேர் ஆஃப் புரோட்டான், நமக்கு தியரியில 4 புரோட்டான் ஒரு ஏடிபின்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலி 2 புரோட்டான்ஸ் ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஒரு ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். ஃபார் எவ்ரி பேர் ஆஃப் புரோட்டான் காம்ப்ளெக்ஸ் 5 வழியா கிராஸ் ஆகி வரும்போது ஒரு ஏடிபி சிந்தசிஸ் ஆகும். இந்த இடத்துல NADH என்ன பண்ணுச்சு, காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 2க்கு வரும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை உள்ள பம்ப் பண்ணி விட்டுச்சா, எங்க இருந்து, மேட்ரிக்ஸ்ல இருந்து மெம்பரேன் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு பம்ப் பண்ணி விட்டுச்சா. ஓகே, அகைன் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வரும்போது செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து தேர்ட் காம்ப்ளெக்ஸ் போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சு. தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சு. NADH 3 பேர்ஸ் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சு. ஒரு NADH உங்களுக்கு 3 பேர்ஸ் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சு. திருப்பி சொல்றேன், 1 பேர் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 1 to 2 வரும்போது, செகண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 வரும்போது, தேர்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 போகும்போது 3 பேர்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸை NADH பம்ப் பண்ணிட்டு வந்துருச்சு. அடுத்து FADH காம்ப்ளெக்ஸ் 1 பைபாஸ் பண்ணிடுச்சு. 2 to 3 போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான், 3 to 4 போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டான். அப்போ ஒரு FADH2 எத்தனை பேர் ஆஃப் புரோட்டானப்பா ப்ரொடியூஸ் உள்ள பம்ப் பண்ணி விடுது, 2 பேர்ஸ் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டுச்சு. ஓகேங்களா, பம்ப் பண்ணி விட்டுச்சு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ திருப்பி சொல்றேன், கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ் போட்டோசிந்தசிஸ்ல படிச்சீங்கன்னு சொல்லி ஒரு பேராகிராஃப் படிச்சோம்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டயக்ராமை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது மைட்டோகாண்ட்ரியா, சாரி ஒரே நிமிஷங்க, இது மைட்டோகாண்ட்ரியா. ஓகேயா? மைட்டோகாண்ட்ரியால இன்னர் மெம்பரேன் இங்க வரைஞ்சிருக்கும். ஓகே, இப்போ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டயக்ராம தான் அவன் இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கான். இந்த லைனை அவன் இந்த ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கான். சரி, இந்த ரெட்டுக்கும் இந்த ப்ளூக்கும் இடையில இருக்குல்ல இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ், அதாவது அவுட்டர்ல இருக்க ரெட் கலர் லைனுக்கும் நடுவில் உள்ள இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லைனுக்கும், ப்ளூ கலர் லைன் இன்னர் மெம்பரேன், ரெட் கலர் லைன் அவுட்டர் மெம்பரேன். இன்னர் மெம்பரேன்ல தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் கேரியர்ஸ் எல்லாம் இருக்கான். இது அவுட்டர் மெம்பரேன் சும்மா சிங்கிள் லைன்ல இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த ரெட் கலர்ல நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னு அவன் டயக்ராம்ல கொடுத்துருக்கான். இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, நடுவுல இருக்கிறது மேட்ரிக்ஸ், நடுவுல இருக்கிறது மேட்ரிக்ஸ், அதுதான் இது மேட்ரிக்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த டயக்ராம்ல எந்த பார்ட்டு எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபாத்திசிஸ்க்கு வரலாம். இப்ப நல்லா கவனிங்க, இந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல புரோட்டான் கிரேடியன்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. ஏன்? காம்ப்ளெக்ஸ் 1ல இருந்து 2க்கு வரும்போது NADH2 நம்மளோட மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை உள்ள பம்ப் பண்ணி விட்டாரு. அப்புறம் 1 to 2 வந்தாரு, 2 to 3 போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டாரு. அப்புறம் 3 to 4 போகும்போது ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டாரு. ஒரு NADH2 3 பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விடுறாரு. FADH2 1 பைபாஸ் பண்ணிட்டாங்க, காம்ப்ளெக்ஸ் 1 பைபாஸ் பண்ணிட்டாங்க. 2 to 3 ஒரு புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டாங்க, 3 to 4 ஒரு புரோட்டானை பம்ப் பண்ணி விட்டாங்க. இதுல சைட்டோக்ரோம் C வந்து மொபைல் கேரியர், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் இன்னர் மெம்பரேன்ல இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்னர் மெம்பரேனோட அவுட்டர் சர்ஃபேஸ்னா இந்த ஏரியால இருக்காங்க சைட்டோக்ரோம் C, மொபைல் கேரியர். ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிறத விட இந்த இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ், இன்டர் மெம்பரேன்னா பிட்வீன் அவுட்டர் அண்ட் இன்னர், வெளியிருக்கும் உள்ளக்கும் நடுவுல இருக்குன்னு அர்த்தம். இன்டர்னா பிட்வீன் டூ. ஸோ அவுட்டர் மெம்பரேனுக்கும் இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவுல இருக்க இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னால புரோட்டான் கிரேடியன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. புரோட்டான்ஸ் எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த புரோட்டான்ஸ் என்ன பண்ணும்? அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவா இருக்க இடத்துக்கு வர ட்ரை பண்ணும். அப்ப இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருந்து திருப்பியும் மேட்ரிக்ஸ்க்கு இந்த புரோட்டான்ஸ் வரதுக்கு ட்ரை பண்ணும். பட் புரோட்டான்ஸ் வந்து இம்பர்மியபிள் டு மெம்பரேன், மெம்பரேனால புரோட்டான் பாஸ் பண்ண முடியாது இந்த மெம்பரேன் வழியா. அப்ப மெம்பரேன் புரோட்டீன் வழியா தான், அவங்க புரோட்டீன் சேனல்ஸ் வழியா தான் பாஸ் பண்ணி வரணும். அவங்க பாஸ் பண்ணி வரதுக்கு தேவையான புரோட்டீன் சேனல் தான் இதுவும் இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா தான். இந்த இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால எம்படடா இருக்கிறது F0 பார்ட்டிகல், பெரிஃபரல் புரோட்டீன் காம்ப்ளெக்ஸா இருக்கிறது F1 பார்ட்டிகல். இந்த ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் டயக்ராம்ல கரெக்டா கொடுத்துருக்கான். ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் F0 வழியா வந்து F1 காம்ப்ளெக்ஸ் வழியா வரும்போது ஒரு ATP சிந்தசிஸ் ஆகுது. NADH எத்தனை பேர் ஆஃப் புரோட்டானை உள்ள இழுத்து விட்டான்? 3 பேரை உள்ள இழுத்து விட்டான். காம்ப்ளெக்ஸ் 1 to 2 ஒரு பேர், 2 to 3 ஒரு பேர், 3 to 4 ஒரு பேர். அப்போ 3 பேருக்கு ஒரு NADH 3 ATP-யை ஈல்டு பண்ணும். FADH2 எத்தனை பேர் ஆஃப் புரோட்டானை உள்ள இழுத்து விட்டா? 2 பேர், 2 to 3 ஒரு பேர், 3 to 4 காம்ப்ளெக்ஸ் 3 to 4 ஒரு பேர். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை பைபாஸ் பண்ணிட்டான் FADH2. அப்ப 2 பேர் ஆஃப் புரோட்டான் இது வழியா வரும்போது உங்களுக்கு 2 ATP ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் ஒரு FADH2 2 ATP ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு NADH2 3 ATPs ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றோம். உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்படி ஒரு NADH2 3 ATP ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு FADH2 2 ATP ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுதா? இதை வச்சுதான் நம்ம ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட் நாளைக்கு படிப்போம். இப்போ நம்ம படிச்சது கொஞ்சம் கண்ணை கட்டின மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்க இப்ப டவுட் கேளுங்க. இல்ல சார் அப்படி இப்படி படிச்சாலும் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க போய் வேற ஒர்க் பார்க்கலாம். டவுட் இருக்கவங்க மட்டும் டவுட் கேளுங்க. டவுட் இல்லைன்னா நாளைக்கு நம்ம சாப்டர் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கு சாப்டர் கம்ப்ளீட் பண்றோம். டவுட் இருக்கவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க.
கேரியர்ஸ் எலக்ட்ரான் கேரியர்ஸ், புரோட்டான் கேரியர்ஸ் கிடையாது. FADS to 2 ATP, NADS to 3 ATP. ஆமாப்பா. சுவன் என்ன டவுட் சொல்லுங்க. சார் குட் மார்னிங், கேக்குதுங்களா? சார் ஃபோர்த் காம்ப்ளெக்ஸில் we tell that NADH வந்து ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து ஃபோர்த் காம்ப்ளெக்ஸில் பம்ப் பண்ணுறாங்க. அதே போல் FADH வந்து அங்கே ஒரு காம்ப்ளெக்ஸை ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான்ஸை பம்ப் பண்ணுறாங்க. இது பம்ப் பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து 4H+ன்னு காட்டுங்களே சார். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த டயகிராம்ல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஓகே, NADH மட்டும் தான் இன்வால்வ் ஆறாங்க, FADH வரவே இல்லை. அப்ப இங்க ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் தான் இருக்கணும், ஆனா இங்க 4 கொடுத்தாங்க. அதே போல இங்க FADH ஒரு பேரை பம்ப் பண்ணும், FADH ஒரு பேரை பம்ப் பண்ணும், இங்க தியரிட்டிக்கலாவும் கொடுத்துருக்கான். அப்ப இங்க 4 புரோட்டான் வந்திருக்கணும், ஆனா இங்க 2 புரோட்டான் கொடுத்துருக்கான். அதே போல தியரிட்டிக்கலா பார்க்கும்போது இங்க 4 புரோட்டான் ஒரு ATP வராது, 2 புரோட்டான் ஒரு ATP வரும். இந்த டயகிராம்ல கொடுத்துட்டாங்க. சோ டயகிராம்ல ஒரு மாதிரி கொடுத்து தியரில ஒரு மாதிரி கொடுத்துட்டான். ஆக்சுவலி 2 புரோட்டான் ஒரு ATP வரது தான் கரெக்ட். ஏன்னா அதுக்கு என்சிஆர்டி ஹைபோதீசிஸ்னு சொல்லி இருப்பாங்க போட்டோசிந்தசிஸ்ல. சம் ப்ராப்ளம்ஸ், சம் மிஸ்டேக்ஸ் ஆர் தேர். அது நம்ம மிஸ்டேக்ஸா இருக்கிறத அவன் கேட்க மாட்டான், அந்த பார்ட் அவன் வந்து டச் பண்ணணும். தப்பா கொடுத்த இடத்த பிடிச்சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. புக்லயே தப்பா இருக்கிறத அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க கொஸ்டின் செட் பண்ணும்போது. சரிங்க சார். ஆனா வந்து அங்க 4H+ தானுங்க சார் ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பா இதுதான்ப்பா கரெக்ட். இங்க 4H+ இருக்கணும், இங்க 2H+. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மார்க் கொடுத்துட்டான். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். அனிஷ் கோபால் சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். ஆக்சுவலி எனக்கு இந்த நீட் போர்ஷன்ஸ்ல ஒரு டவுட் இருக்கு சார். நம்ம ஆக்சுவலி அந்த எர்த்வார்ம் அண்ட் ஃப்ராக நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், வேண்டாம். கண்டிப்பா எர்த்வார்ம் ஃப்ராக் வராது. ஏன்னா நீங்க 2016ல இருந்து 2022 வரைக்கும் எர்த்வார்ம் ஃப்ராக். ஏன் அப்படின்னா சிலபஸ்ல அது இல்ல. சிலபஸ்னா NTA நீட் சிலபஸ்ல அவன் வந்து பேர்டனை குறைக்கணுங்கிறதுக்காக 2016ல இருந்தே அதை எடுத்துட்டான். ஓகே சார். அதனால கிடையாது, வேண்டாம். அப்படியே கேட்டாலும் இப்ப 2021ல அது வந்து ஆக்சிடென்டலா கேட்கறது, அதுவும் சாய்ஸ்ல விடுற மாதிரி தான் கேட்டிருந்தான். அதுவும் ரொம்ப சிம்பிளா, அது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் எர்த்வார்ம்ல இருந்து கேட்டிருந்தான். அப்படியே கேட்டாலும் உங்களுக்கு இன்ட்ரோடக்டரி பார்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பார்ட்ல இருந்து தான் கேட்கும். ஓகே சார். பட் இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க சார். அதுல இவங்க எர்த்வார்ம் இன்க்ளூட் பண்றாங்க. சோ அதுக்கு தான் என்ன பண்ணாங்க? இப்ப எர்த்வார்ம் இன்க்ளூட் பண்றாங்கன்னா அதாவது பரவாயில்ல, புக்ல இருக்கு. புக்ல இல்லாத டாபிக்லாம் இன்க்ளூட் பண்றாங்களே, அது எதுவும் பண்ண முடியாது சார். ஓகே சார். அதாவது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட சேர்த்து ஹார்ட் ஒர்க்ல ஓடிக்கிட்டே இருந்தா கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. பயாலஜில கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாதானே நம்ம பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கூடுதல் டைம் அலாட் பண்ண முடியும். இதை இன்ஸ்டிடியூஷன் ஏன்னா அவங்க வந்து எர்த்வார்ம் ஃப்ராக் கேட்கறது இல்ல, நீட் சிலபஸ்ல இல்ல. ஒருவேளை கேட்கறது இல்லைன்னா சிலபஸ்ல இருந்து கேட்கறது இல்லைன்னா நம்ம திருப்பி அவன் எப்ப வேணா கேட்கலாம்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். சிலபஸ்லயும் இல்ல, அவன் கேட்கறதும் இல்ல. நீட் சிலபஸ்லயும் இல்ல, கேட்கறதும் இல்ல. ஒன்லி காக்ரோச் அப்படின்னு அவன் கொடுத்துட்டான் தெளிவா. அப்புறம் ஏன் பசங்களை டார்ச்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த இன்ஸ்டிடியூஷனோட டெசிஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். சரி, ஓகே. வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? ஓகே, வேற யாருக்கும் டவுட் இல்லை. நம்ம நாளைக்கு ரெஸ்பிரேட்டரி பேலன்ஸ் ஷீட்டு, அந்த ஆன்டிபாடிக் பாத்வே, அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட், அந்த டாபிக்லாம் நாளைக்கு முடிச்சிருவோம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். இந்த சண்டே நமக்கு வந்து நெக்ஸ்ட் 2 சாப்டர் 9, 10 வீக்கெண்ட் டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 11, 12 வீக்கெண்ட் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் டெஸ்ட் இருக்கும். 11 o'clock நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஒருவேளை அப்லோட் பண்ண டைம் ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுறேன், இல்லை சேட் பாக்ஸ்ல சொல்லிடுறேன் கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு. பட் டிலே ஆக வாய்ப்பு இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர். வித்தின் 5 to 6 days அல்ல 7 daysல உங்களுக்கு பயாலஜி புக்கு வந்துடும். நான் உங்களுக்கு ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். 5,000 பே பண்ண எல்லாருக்கும் ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த கோர்ஸ்ல சேர்றவங்களுக்கு புக்கு சென்ட் பண்ற அந்த ஆப்ஷன் ஸ்டாப் பண்ணிடும். அதாவது 5,000 ரூபி ரெடியூஸ் பண்ணிட்டு
புக்கு தனியாக தான் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துருவோம். பட் whoever paid 5,000 will get biology book. அதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. see you.